ஸோ அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். இதுக்கு முன்னாடி இருக்கிற மெத்தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டிஜர் மெத்தடில் பியூர் இன்டிஜர் மெத்தட் பார்த்தோம். அடுத்து இப்போ பார்க்குறதுனா மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ திரும்பி நம்ம பார்க்க அடுத்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் இப்போ நான் எழுதி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் அண்ட் மவுத்தோடைய அல்காரிதம் மாதிரி தான், பிரான்ச் அண்ட் மெத்தோடைய அல்காரிதம் தான். ஸோ அப்போ பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறது அவருடைய அல்காரிதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் அவைலபிள் டு போத் பியூர் all as well as mixed integer programming problem and involves the continuous variables the problems. ஸோ அப்போ மிக்ஸ்டு இன்டிஜர் அதாவது எப்படி இருக்கணும் சொன்னால் இன்டிஜர்ஸ்லாம் மிக்ஸ்டு அதாவது மிக்ஸ்டு இன்டிஜர் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம இது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ as well as mixed integer programming problems is involves the continuous variation of the ப்ராப்ளம். ஸோ அந்த மிக்ஸ்டு வேல்யூ இன்டிஜர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா லெட் தி கிவன் அவங்க கொடுத்த கிவன் ஐபிபி இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் சிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம். அதாவது நம்மள லீனியர் ப்ரோக்ராமிங் எல்பிபி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் 3 டைப்னு ஃபஸ்ட்டே டைம் சொல்லிட்டோம். அதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பேர் தான் என்னது மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் சிஎக்ஸ். மேக்ஸிமைஸ் சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம்னா சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஏஎக்ஸ் ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல் டு பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னது 2 ரெண்டாவது டைப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் 0 அண்ட் இன்டிஜர். ஸோ அப்போ இதில் வேரியபிள் என்னவாக இருக்கணும் இன்டிஜராக இருக்கணும், வேரியபிள் என்னவாக இருக்கணும் இன்டிஜராக இருக்கணும். அப்போ ஒரு எல்பிபியோட ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்பிபியோட ப்ரோக்ராம் லீனியர் ப்ரோக்ராம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் constraints and decision variable இது மூணும் சேர்ந்து தான் நம்ம LPP ப்ரோக்ராம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன அந்த ப்ராப்ளம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இன் திஸ் மெத்தட் ஆல்சோ தி given problem is first solve the continuous and LPP by ignoring the integrability conditions. If the optimal solution some of the variables say XR is not an integers then அதாவது என்னன்னா நார்மலாக ஒரு சிம்ப்ளஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இல்லை நம்ம மிக்ஸ்டு இன்டிஜர்ஸ் பியூர் இன்டிஜர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பண்ணுவோம் மென்ஷன் டேபிள் மென்ஷன் பண்ணுவோம், இல்லைனா கிராப்பில் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்படி கிராப்பில் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரு பீசபிள் சொல்யூஷன் அதாவது பீசபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். அதே கண்டிஷன் தான் சொன்னாங்க இப்போ இக்னோரிங் தி கண்டிஷன்ஸ் இன் தி ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்டிமல் சொல்யூஷனில் நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மென்ஷன் பண்ணுங்க எக்ஸ்ஆர் இஸ் நாட் அன் இன்டிஜர். அப்போ அந்த கண்டுபிடிச்ச ஆப்டிமல் சொல்யூஷனில் ஒரு வேரியபிள் வந்து என்னவா இல்லை அப்படின்னு சொன்னால் இஸ் நாட் அன் இன்டிஜர்ஸ், அதாவது இன்டிஜர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃப்ராக்ஷனை எக்ஸ்ஆர்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஃப்ராக்ஷனை எக்ஸ்ஆர் மென்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணி அது திரும்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ எக்ஸ்ஆருங்கிறதுனா இஸ் நாட் அன் இன்டிஜர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ஆர் ஸ்டார் லெஸ் தென் எக்ஸ்ஆர் ஸ்டார் ப்ளஸ் 1 அப்படிங்கிற இடப்பட்ட மாதிரி 2 வேரியபிள் நம்ம தான் சூஸ் பண்ணு. எப்படின்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸ்ஆர் வேல்யூ வந்து 1/2 அப்படிங்கிற வேரியபிள் கிடைக்குன்னு வச்சுப்போமே. எக்ஸ்ஆர்ங்கிறது 1/2ங்கிறது கிடைக்குது. அந்த 1/2ங்கிறது இஸ் ஏ ஃப்ராக்ஷன் இஸ் நாட் இன்டிஜர்ஸ். அவங்க அதான் கொடுக்காங்க எக்ஸ்ஆர் இஸ் நாட் இன்டிஜர்ஸ் அப்படி இருந்துச்சு சொன்னா இப்போ எக்ஸ்ஆர் அப்படின்னா 1/2 அப்படின்னா இந்த வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ்ஆர் ஸ்டார் லெஸ் தென் 1/2 லெஸ் தென் எக்ஸ்ஆர் ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. எக்ஸ்ஆர் ப்ளஸ் 1 அப்போ இதுக்கு இடைப்பட்ட வேரியபிளாக தான் அது இருக்குன்னு அப்படி மென்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா எக்ஸ்ஆர் லெஸ் தென் எக்ஸ்ஆர் ஸ்டார் ப்ளஸ் 1 வேர் எக்ஸ்ஆர் ஸ்டார் அண்டு எக்ஸ்ஆர் plus 1 are consecutive non-negative integers. அப்படி எடுக்கிற வேரியபிள் என்னவா இருக்குன்னா consecutive non-negative integers என்னவா இருக்குன்னா only by positive integers இருக்குன்னு அப்படி மென்ஷன் பண்றாங்க. ஃபிராக்ஷனா இருக்க கூடாது ஆனா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்குன்னு அப்படி மென்ஷன் பண்ணா இந்த 1/2 அப்படிங்கிறது இடைப்பட்ட இல்லைன்னா அப்போ 1/2 எப்படி எழுதலாம் 0.5 எழுதலாம். அப்போ 0.5ங்கிறது 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட வேல்யூ 0க்கும் 1 இல்லை. அப்போ இந்த 1/2 கிடைச்சிச்சுன்னா எக்ஸ்ஆர் வேல்யூ வந்து 0 லெஸ் தென் 1/2 லெஸ் தென் எக்ஸ்ஆர் ப்ளஸ் 1 0 ப்ளஸ் 1க்குனா 1 இதுதான் மென்ஷன் பண்ணுறது. அப்போ இதோட வேல்யூ என்னது எக்ஸ்ஆர் ஸ்டார் லெஸ் தென் எக்ஸ்ஆர் ஸ்டார் ப்ளஸ் 1 இப்படி பிரிக்கிற மெத்தட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஆர் ஸ்டார் லெஸ் தென் எக்ஸ்ஆர் ஸ்டார் ப்ளஸ் 1 வேர் எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்ஆர் star plus 1 are consecutive non-negative integers எடுக்கணும். Hence any feasible integers value of xr must satisfy one of the two conditions. அப்போ அந்த கண்டிஷனை ஏதாவது ஒன்று 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன் என்னன்னா xr less than or equal to xr star அல்லது xr greater than or equal to xr star plus 1. அப்போ அந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நோட்
that these two conditions are are mutually exclusive and hence both can not be enumbered in the LPP and simultaneously அதாவது என்ன சொல்றேன்னா அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுல ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது ரெண்டு டேர்ம்ஸா பிரிக்கிறோம் ஒன்னு XR less than or equal to XR star இன்னொன்னு பார்த்தா XR greater than or equal to XR star இந்த டேர்ம்ஸ் by adding this the condition separately of the two continuous LPP from the two different அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் என்ன பண்றோம் சொன்னா இந்த LPP ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா இந்த கல்பெல்ல ஆட் பண்றோம் அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு two different sub problems கிடைக்கும் two different sub problem கிடைக்கும் அந்த sub problem 1 and sub problem 2 ங்கற two different sub problem போட்டுருக்கோம் அதுல வேல்யூ பாத்தீங்கன்னா சொன்னா maximize z equal to cx and subject to condition x less than or equal to b xr அப்படிங்கற இந்த கண்டிஷன் மட்டும் தான் என்ன ஆகும் புதுசா ஆட் ஆகும் எங்க நாம கொடுக்கிற LPP ப்ரோகிராம்ல அப்ப மெஷர்மென்ட் சொன்னா xr less than or equal to xr star sub problem பாத்தீங்க சொன்னா அதே கண்டிஷன் ஆனா வித் அதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன்னா XR greater than or equal to XR star plus 1 ங்கற கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷன்ல two sub problem ஈச்சுவலி என்னது two sub problem இருக்கும் அந்த sub problem 1 and sub problem 2 இப்போ இந்த sub problem 2 என்ன 1 இருக்கா 2 இருக்குங்களா இந்த 1 நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மெத்தட் சால்வ் பண்ண போறோம் அதாவது this we have branched or parting the original problem into two sub problems அப்ப ஒரு ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்து ரெண்டா பிரியுது அதான் பிரான்ச் ஒரு கிளை மாதிரி போகுது பாத்தீங்களா அதான் சொல்றாங்க ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்து என்னது ரெண்டா பிரியுது generally it means that the branching process eliminates இது மீனிங்னா branching process அதாவது ஒன்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படி சொல்றாங்க அது ஒரு வலைப்பின்னல் மாதிரி போயிட்டு இருக்கும் அது 1ங்கிறது 2 ஆகும் 2 அப்ப திரும்பி டிவைட் ஆகும் கன்வெர்ட் ஆகும் சோ அதே மாதிரி அந்த process the problem வந்து என்ன இருக்கும் process eliminate போயிட்டு இருக்கும் the partition of the feasible region the continuous no feasible integer solution அப்ப நமக்கு என்ன கண்டிஷன் வந்து ரீஜன் வந்து continuous and no feasible solution கிடைக்கல அப்படி சொன்னா இன்டிஜர்ஸ் வந்து கிடைக்கல சொன்னா திரும்பி இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணு each these sub problems in the solved the and separately by LPP அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படினா LPP ப்ரோகிராமை எப்படி சால்வ் பண்றோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணனும் இப்படி சால்வ் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து feasible solution வந்து ஃபிராக்ஷன் இல்லாம கிடைச்சிச்சு அப்படினு சொன்னா இது ஓகே ஆயிடும் இல்ல அப்படி இல்ல எனக்கு திரும்பியே வந்து சப் ப்ராப்ளம் 1 லயும் சப் ப்ராப்ளம் 2 லயும் எனக்கு ஃபிராக்ஷன் வந்துச்சு அப்படினு சொன்னா திரும்பி அடுத்த கட்ட முறைக்கு என்ன பண்ணா இந்த லைனுக்கு வரணும் இத வந்து திரும்பி பாப்போம் ஓகே branch and bound மெத்தட்ல நம்ம போன டைம் இந்த பார்த்தோம் அப்படினு சொன்னா அந்த சப் ப்ராப்ளம்ஸ் 1 and 2 அப்படிங்கறத பார்த்தோம் அதுல ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ஃபிராக்ஷன் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த ஃபிராக்ஷன் வந்து பிரிச்சு XR star plus XR plus 1 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2 கண்டுபிடிச்சோம் சோ அதோட கண்டினியூட்டி பார்த்தோம்னு சொன்னா if any sub problems while an optimum integer solution அப்ப optimum integer solution கிடைச்சிச்சு அப்படினா பிரச்சனை இல்ல it is not further branched அப்ப என்னது branch but if any sub problems while of non-negative integers solution is further branched into two sub problems அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்னன்னா பிரான்ச் அப்ப ஒரு பிரான்ச்சஸ் பண்ணி ரெண்டு சப் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம் அது திரும்பி அந்த சப் ப்ராப்ளத்துல திரும்பி என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஃபிராக்ஷனல் வேரியபிள் கிடைக்குதுன்னு சொன்னா அதர்வைஸ் என்ன பண்ணா two சப் ப்ராப்ளம் பிரியும் அதர்வைஸ் என்னது two சப் ப்ராப்ளம் பிரியும் to branching process is continue until each problem and terminates with either so அப்ப என்னன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ராப்ளம் எப்போ வந்து முடியும்னு சொன்னா நமக்கு தேவையான இன்டிஜர்ஸ் கிடைக்க வரைக்கும் அந்த process கண்டினியூவா போயிட்டு இருக்கும் optimal solution or this is evidence that you cannot wild off their solution the integers valued solution among all sub problems which is given the most optimum values of the objective function in then selected as the optimal solution so optimal solution வந்து நமக்கு கிடைக்கிற வழிக்கு என்ன பண்ணனும் இதே process நம்ம ஃபாலோ பண்ணனும் அதாவது sub problem 1 sub problem 2 இப்போ sub problem 1 எடுத்துட்டு அதை சால்வ் பண்றோம் அப்படி சொன்னா சோ அது ரெண்டு அதாவது fraction integers கிடைக்காம optimal solution கிடைக்குது சோ integers கிடைக்குதுன்னு சொன்னா அது ரெண்டு sub problems கிடைக்கும் சோ இது process போயிட்டே இருக்கும் அந்த process எப்பனா நம்ம integers கிடைக்கிற வழிக்கு அது until processல இருக்கும் சோ மெயின் பாருங்க main disadvantage of this method is that and required the optimum solution of each sub problems அப்ப நமக்கு disadvantage எடுத்தோம்னா ரெண்டு சப் ப்ராப்ளம்ஸ் பிரிஞ்சிட்டே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ் in large problems அது ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும் அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் சப் ப்ராப்ளம் 1 இருக்கு சப் ப்ராப்ளம் 2 இருக்கு சப் ப்ராப்ளம் 1 திரும்பி பிரிச்சிட்டு போயிட்டு இருக்குங்களா சோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஆன்சர் கிடைக்குது அப்படி சொன்னா சோ அதோட அவாய்ட் பண்ண கூடாது திரும்பி சப் ப்ராப்ளத்தோட பிரான்ச்சஸ் இருக்கு பாத்தீங்களா சோ அதையும் சால்வ் பண்ணனும் அதுல எது பெஸ்ட் ஆன்சரோ அதுதான் மென்ஷன் பண்ணு அத சப் ப்ராப்ளம்ஸ் in largest problem this could have very of job but this combinational efficiency of this method is invest by using the concept and bounding so
ஸோ அப்போ அதோட பவுண்டிங் அதாவது அந்த டைம்ஸ் கிடைக்க என்ன பண்ண அதான் பவுண்டிங் சொல்கிறது. பை தி கான்செப்ட் வென் அவர் தி continuous optimum solution of a sub problems. அப்போ சப் ப்ராப்ளம் அதாவது லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லோயஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. லார்ஜஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும், லோயஸ்ட்னா நெகட்டிவ் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்னது சப் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த வைஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லோயர். ஸோ லோயர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா தென் தி ஆஃப் தி பெஸ்ட் அவைலபிள் சாப் இண்டிஜர் சொல்யூஷன் அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சப் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தோட ஆன்சரும் சப் ப்ராப்ளம் 2 அப்போ அதோட ப்ரான்சஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இதில் எதில் வந்து எந்த ஆன்சர் வந்து பெஸ்ட் ஆன்சராக இருக்கோ ஸோ ப்ராப்ளம் இருக்கும் அதுதான் அந்த சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே வந்து லோயர் இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் த பெஸ்ட் அவைலபிள் இண்டிஜர் சொல்யூஷன். இட் இஸ் யூஸ்லெஸ் டு எக்ஸ்ப்ளோஸ் தி ப்ராப்ளம் எனி ஃபர்தர். தி சப் ப்ராப்ளம் இஸ் ஏ செட் டு பி எ பேக் மோட் இட்ஸ் அப்டைன். அதாவது நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல, சரியான சொல்யூஷன் கிடைக்கல, ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்லஸ் லோயர் ஃபங்க்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுனா பேக் போர்ட் முடிவில் அற்றது அப்படின்னு சொல்லி அதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறோம். அந்த ப்ராப்ளம் ப்ரான்சஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க பேக் போர்ட் அப்படின்னு சொன்னால். அண்ட் இஸ் அப்டைன் இட் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கேன் பி டேக்கன் as a lower bounded. அதாவது லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டரி கிடைச்சிச்சுன்னா இஸ் சால்வ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் லோயர் பிரான்ச் இருக்கிறது சொன்ன ஸ்டாஃப் என்னது பேக் போர்ட் to take its interior and sub problems of evidence of the branches and bounded method and depends upon how shown the successive sub problems per board. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்திலையும் நம்ம லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும். ஸோ அப்பர் பவுண்ட்ஸ்னா இஸ் condition of process of is the best answer. So lower condition is அந்த problem is in bad mode அதனால க்ளோஸ் பண்ணினு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் அர்த்தம். இந்த சப் ப்ராப்ளம் இஸ் ஆர் ஏ பேட் மோட் அந்த சப் ப்ராப்ளத்தோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அல்காரிதம் கண்டிஷனில் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் பற்றி இதை வச்சுட்டு எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் அண்ட் பவுண்ட் மெத்தோடைய அல்காரிதம் பார்த்தோம். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ஸோ யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் டு சால்வ் தி ஃபாலோயிங். அப்போ ஃபாலோயிங் எல்பிபி அதாவது மெத்தட் ஒரு ஃபாலோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். பிரான்ச் அண்ட் மெத்தட் ஃபஸ்ட்டு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு x1 + 4x2 சப்ஜெக்ட் கன்ஸ்டைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2x1 + 4x2 ≤ 7, 5x1 + 3x2 ≤ 15 and x1, x2 ≥ 0 and இண்டிஜர்ஸாக இருக்கணும். இதுதான் அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ண போனால் யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பவுண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணால் அப்போ யூஸ் பண்ணுறதுனா கிராபிக்கல் மெத்தட் வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராபிக்கல் மெத்தடில் ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் ஸோ மேக்ஸிமைஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு x1 + 4x2. ஸோ நம்ம கிராபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் வச்சுட்டு அது கோஆர்டினேட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அப்போ 2x1 + 4x2 = 7 and 5x1 + 3x2 = 15. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வச்சுட்டேன் பை யூசிங் கிராபிக்கல் மெத்தட். நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் கிராபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ கிராபிக்கல் மெத்தட்னா அந்த ஈக்குவேஷனுக்கு கோஆர்டினேட் பாயிண்ட் வேணும். அந்த கோஆர்டினேட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் x1க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். அப்படி 0 அப்ளை பண்ணால் எனக்கு 4x = 7 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூபிள் தேவை x2 = 7/5 அப்போ அதோடைய கோஆர்டினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,754. நெக்ஸ்ட் அதே 1ங்கிற ஈக்குவேஷனில் நான் x2க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா. அப்ளை பண்ணால் x2 வேல்யூ 0 அப்போ 2x1 = 7 கிடைக்கும். அப்போ x1 = 7/2 அப்போ x1 = என்னது 7/2, 0 say 2 coordinate points. So otherwise the equation 2 5x1 + 3x2 ல x1 பதிலா 0 அப்ளை பண்ணா x ஓட வேரியபிள் பாத்தீங்க அப்படினு சொன்னா x ஓட வேரியபிள் பண்ணா இது 0 3x2 = 15 கிடைக்கும். இந்த 3 கேன்சல் பண்ணா அப்ப x2 = என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். சோ இதோட கோஆர்டினேட் பாயிண்ட் அப்படினா 0,5. நெக்ஸ்ட் அதே ஈக்குவேஷன் 2 ல x2 = 0 னு அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணும்போது x1 = என்னது 15/5 அப்ப 15/5 5 கிடைச்சிது அப்படி சொன்னா சோ வேல்யூனா 3 அதோட கோஆர்டினேட் பாயிண்ட்னா 3,0 அப்ப எனக்கு நாலு விதமான என்ன பண்ண கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஈக்குவேஷனை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா கிராபிக்கல் மெத்தட் படி ஒரு கார்ட்டீசியன் தளத்துல மெஷர் பண்றேன். ஒரு கார்ட்டீசியன் தளத்துல x1 x2ங்கற ரெண்டு ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ இதோட கோஆர்டினேட் பாயிண்ட் மெஷர் பண்றேன். எனக்கு தேவைனா 0,7/4 அப்ப x ஓட வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா 0 x ஓட வேல்யூ 7/4 அப்ப அதோட பாயிண்ட் 7/4ங்கிறது 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்ப 1 பாயிண்ட் சம்திங்ல அத மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அதே ஈக்குவேஷன்ல மென்ஷன் பண்ணும்போது 7/2/0 அப்ப 7/0 பார்த்தா 3.5 அப்ப ஏதோ 3 டைம் வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அப்ப இதோட ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படினு சொன்னா இதோட ஈக்குவேஷன் அப்படி மென்ஷனா 2x1 plus 4x2
4x2 equal to 7 என்கிற ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த அதர் கோஆர்டினேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,5 0,5 அப்போ 0,5ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ x2ங்கிற ஆக்சிஸில் அப்போ 0,5 ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்து சொன்னால் x2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 3,0 அப்போ 3,0ங்கிறது 3,0 மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதோட லைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதோட லைன் அப்படின்னு சொன்னால் 5x1 plus 3x2 equal to 15 அப்படிங்கிற ஈக்குவேஷன். 5x1 plus 3x2 equal to 15ங்கிற ஈக்குவேஷன். இப்போ நான் ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ரீஜன் தேவை. அப்போ ரீஜன்னா லெஸ் தான் ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணுறதால நான் ஒரு ரீஜன் வரைய போகிறேன். ஸோ இப்போ சொல்யூஷன்னா இது இருக்குது. ஸோ உள் ஹேண்ட் சைடு தான் சொல்லியிருக்காங்க, இன்னர் சைடு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மென்ஷன். ஸோ இப்போ இதோட இன்னர் சைடு பார்க்குறோம். அப்போ ரெண்டு லைனோடையும் இன்னர் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதோடைய தான் நம்மளுக்கு என்னது தேவையான ரீஜன் அர்த்தம். இப்போ இந்த ரீஜனில் தான் பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரீஜனில் தான் என்ன பண்ணுறோம், பவுண்ட் ரீஜனோட கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஓன்னு மென்ஷன் பண்ணுறேன், இது ஏன்னு மென்ஷன் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் பி, இன்னொரு பாயிண்ட் சி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். OABCங்கிற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோட ஓவோட வேல்யூ தெரியும், 0,0 பாயிண்ட் தெரியும். அதே மாதிரி ஏவோட வேல்யூனா 3,0, ஏ வேல்யூனா 3,0, சியோட வேல்யூ பார்த்தோன்னா 0,7. ஆனால் இதோட பாயிண்டோட வேல்யூ எனக்கு தெரியல. அந்த பாயிண்ட் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லைன் வந்து ரெண்டு லைன் எங்கேருந்து இன்டர்செக்ஷன் ஆகுதோ அந்த ரெண்டு லைனை என்ன பண்ணு சால்வ் பண்ணு. அந்த ரெண்டு லைனை என்ன பண்ணு சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸ் அண்ட் ஒயோட எக்ஸோட மதிப்பு எனக்கு தேவைப்படும். அப்போ அந்த ரெண்டு கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைச்சுன்னா 2x1 plus 4x2 equal to 7, 5x1 plus 3x2 equal to 15. இப்போ நான் ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து நான் கேன்சல் பண்ண ஒன்று இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணலாம், இல்லைனா 4ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி இல்லை 3ஆல் மல்டிபிகேஷன் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 10x1 plus 20x2 equal to 7னா 35 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் செப்பரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை செப்பரேஷன் பண்ணுறேன். சாரி, ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணால் 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் 10x1 ப்ளஸ் 6x2 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு என்னது 30 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நான் செப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த x1 வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 20x2 6x2 ரிமைன் பண்ண சொன்னால் 24x2 ஈக்குவல் டு 5 கிடைக்கும். 20 ப்ளஸ் 6 மைனஸ் பண்ணால் சொன்னால் 14x2 ஈக்குவல் டு 5 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 5/5 14 கிடைக்கும். 5/5 14 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க, அதில் அப்ளை பண்ண போகிறோம். 5/5 14 3x1 இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணேன்னா நான் வந்து 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணேன். 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் 10x1 4 × 20x2 735 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எதனா 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ண போகிறேன். 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ண அப்படின்னு சொன்னால் 10x1 6x2 ஈக்குவல் டு 13 கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணால் செப்பரேஷன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் இது கேன்சல் ஆகும். மைனஸ் பண்ண ரெண்டு பேரும் செப்பரேஷன் மைனஸ்ஸு. ஸோ 10x1 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 20x2 6x2 இதில் 20ல் 6 போச்சுன்னா 14x2 கிடைக்கும். ஸோ அதர் சைடு பார்த்தீங்கன்னா 30ல் 15 30 போயிடுச்சு, 35ல் 30 போச்சுன்னா 5 கிடைக்கும். அப்போ x2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/5 14 5/5 14 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 5/2 வேல்யூ என்னது x2 வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணு இதில் அப்ளை பண்ணி என்ன பண்ணு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 2x1 ப்ளஸ் 4x2 இருக்குது. அப்போ 4 × 5/5 14 x2 வேல்யூ வந்து 5/5 14 x ஈக்குவல் 7. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் 2x1 ப்ளஸ் 20/5 14 ஈக்குவல் டு 7. 2x1 ஈக்குவல் டு 7. ஸோ இந்த அதர் சைடு கொண்டு போனால் மைனஸ் 20/5 14 கிடைக்கும். 20/5 14 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க சொன்னால் 14 அப்படின்னா 2ஆல் போயிடுச்சுன்னா 14 மைனஸ் 20 கிடைக்கும். 6/5 14 கிடைக்கும். ஸோ 3/5 7. அப்போ இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2x1 ஈக்குவல் டு 3/5 7. 2x1 ஈக்குவல் டு 3/5 7 கிடைக்குது. ஸோ அப்போ x1 ஈக்குவல் டு 3/5 14. x1 ஈக்குவல் டு 3/5 14. அப்போ உனக்கு கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5/5 14 சாரி எக்ஸோட வேல்யூப்லனா 3/5 14 கமா எக்ஸோட வேல்யூனா 5/5 14.
5 to 5 14. ஸோ அதோட வேல்யூ இதான் என்னது இந்த மென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் என்ன 3 to 5 14, 5 to 5 14. அப்போ எனக்கு 4 ரீஜனோடைய கோஆர்டினேட் பாயிண்ட் கிடைக்குது. ஏவோட கோஆர்டினேட் பாயிண்ட், ஓவோட கோஆர்டினேட் பாயிண்ட், பியோட கோஆர்டினேட் பாயிண்ட், சியோட கோஆர்டினேட் பாயிண்ட் தெரியுது. இப்போ இந்த 4 பாயிண்ட்ல எங்க வந்து எனக்கு மேக்ஸிமஸ் வேல்யூ கிடைக்குது அப்படிங்கறத நான் எந்த ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணா அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ல ஸோ இந்த மேக்ஸிமஸ் வேல்யூ z = x1 + 4x வேல்யூல நான் சப்மிட் பண்ணி இதோட ஆன்சர் நான் கண்டுபிடிச்சு எங்க மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னு சொல்லணும். அந்த மேக்ஸிமஸ் வேல்யூல தான் அதோட இன்டிஜர் வேல்யூ இருக்கா இல்ல ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்கான்னு பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் போவோம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி BPEd கல்லூரி, MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947 13129 94434 64046 and 9942. இப்போ இந்த சப் ப்ராப்ளத்தை கிராஃபில் மெத்தட் யூஸ் பண்ணோம். இந்த கிராஃபில் மெத்தடோட ரீஜன் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். 0, A, B, C. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமைஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணு. ஸோ மேக்ஸிமைஸ் பாயிண்ட் அப்படி மெஷர் பண்ணால் மேக்ஸிமைஸ் z = x1 + 4x2. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணால் x1 = 0 + 4x2. அப்போ 4 × 7 / 5 4 7 / 5 4. அப்போ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7, மேக்ஸிமம் வேல்யூ 7. அப்போ இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, மேக்ஸிமம் வேல்யூ என்னது 7. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது என்ன பாயிண்ட் சிங்கிற பாயிண்ட்ல. இப்போ நெக்ஸ்ட்டு 0ங்கிற பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 0 தான். ஸோ அங்கே வேல்யூ என்னது வேல்யூ 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ABயில் பார்க்க போகிறோம். ABயில் பார்க்க போகிறோம். அப்போ ஏவில் மேக்ஸிமைஸ் வேல்யூ பார்க்கணும். ஏவில் மேக்ஸிமைஸ் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏவில் எக்ஸோட வேல்யூ பாயிண்ட்னா 3, வேல்யூனா 3 ப்ளஸ் வேல்யூ வந்து 0. அப்போ வேல்யூ என்னது 3. அப்போ இந்த வேல்யூவில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்னது மேக்ஸிமைஸ் வேல்யூ 3, மேக்ஸிமைஸ் வேல்யூ 3. இப்போ நெக்ஸ்ட்டு Bங்கிற பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். Bங்கிற பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணும்போது ஸோ 2 பாயிண்ட் மென்ஷன் 39 / 5 14, 5 / 5 14. அப்போ z = எக்ஸோட பாயிண்ட் அப்படின்னா 39 / 5 14 ப்ளஸ் 4 × 5 / 5 14, 5 / 5 14. ஸோ இது சிம்பிளைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸோ ரெண்டுலேயும் 14 தான் இருக்குது. ஸோ 14 20 59 / 5 14 கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். என்ன கிடைக்கும் 3 பாயிண்ட் சம்திங். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் பண்ணால் மேக்ஸிமஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் வேல்யூ என்னது 3 பாயிண்ட் சம்திங். இப்போ இந்த பாயிண்ட்டில் 0 மேக்ஸிமஸ் வேல்யூ, இந்த வேல்யூ 3, இந்த வேல்யூவில் 7, இந்த 7 என்ன மேக்ஸிமஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 3 பாயிண்ட் சம்திங், 3 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ இந்த 4 பாயிண்ட்டில் மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே கிடைக்குதுன்னா இந்த சிங்கிற பாயிண்ட்டில் கிடைக்குது. அப்போ சியோட பாயிண்டோட கோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 7 / 5 4. அப்போ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தி ஆப்டிமம் சொல்யூஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் இஸ் மேக்ஸிமம் z = 7. வேர் எப்பன்னா x1 = 0 போதும், x1 = 0, x2 = எங்க 7 / 5 4 இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. அப்போ எனக்கு வந்து x2ங்கிறது வேல்யூ எப்படி இருக்குது 7 / 5 4 இருக்குது. எனக்கு தேவை வந்து இண்டிஜர்ஸ் தேவை. அப்போ இண்டிஜர்ஸ் தேவைன்னா எந்த ஃப்ராக்ஷன் இண்டிஜர் இல்லாமல் இருக்கோ அதை நான் என்ன பண்ணால் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் கொண்டு போகணும். சின்ஸ் 7 / 5 4 திஸ் ப்ராப்ளம் ஷுட் பி பிரான்ச் and the 2 sub problems. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ண 2 sub ப்ராப்ளமாக பிரிக்கணும். அந்த 2 sub problem பிரிக்கிறது தான் ஃபார் x2 = 7 / 5 4 வந்து நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் 7 / 5 4 7 / 5 4ங்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7னா 1 பாயிண்ட் சம்திங் வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங். அப்போ 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிறதால ஸோ அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 1 < x2 < 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக டெஃபினேஷன் படி இது XR, இது XR ஸ்டார், இது என்ன பார்த்தீங்கன்னா XR ஸ்டார்
ப்ளஸ் 1 அப்படிங்கிற மெஷர் பண்ணியிருப்பீங்க. அதான் XRங்கிறது 1க்கும் 2க்கும் இடையில மெஷர் பண்ணுறதுல 1 less than X2 less than 2. ஸோ அப்போனா அது சப்ராப்ளத்தை 2 பாக பிரிக்கிறோம். ஒன்று என்னன்னா which implies X2 less than or equal to 1, X2 greater or equal to less than or equal to 1, X2 greater or equal to 0. அதான் சொன்னேன் applying these the two condition and separately is continuous LPP we have the sub problems. ஸோ அப்போ இந்த சப் ப்ராப்ளம் என்ன கண்டினியூஸ் பண்ணுறோம் என்னன்னா X2 less than or equal to 1ங்கிற ஈக்குவேஷனும் X2 greater than or equal to 2ங்கிற ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப்ராப்ளம் சப் ப்ராப்ளம் பிரிக்கிறோம். அதுதான் என்ன சப் ப்ராப்ளம் 1 and சப் ப்ராப்ளம் 2. சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2. சப் ப்ராப்ளத்தை 1ல பார்த்தீங்கன்னா அதே LPPயில் என்னென்ன கன்ஸ்டன்ட் கொடுத்தாங்களோ மேக்ஸிமைஸ் constraints variable எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ராப்ளத்தில் X2 less than or equal to 1ங்கிற வேரியபிளும் அடுத்து சப்ராப்ளத்தில் 2ல X2 greater than 2ங்கிற வேரியபிளும் என்ன ஆகும் அடிஷனலாக ஆட் ஆகும். இதுதான் என்ன பண்ண போகிறோம் ரெண்டு சப்ராப்ளமும் பிரிச்சிட்டோம். இந்த சப்ராப்ளம் 1 தனியாக சால்வ் பண்ணு, சப்ராப்ளம் 2 தனியாக சால்வ் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா சப்ராப்ளம் 2வை சால்வ் பண்ண போகிறோம். அது எங்கே சால்வ் பண்ணோம்னா இதே கிராஃபிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃபிக்கல் மெத்தட் திரும்பியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சப்ராப்ஷன் 2 மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ அடிஷனலா சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று X2 greater than or equal to 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா X2 less than or equal greater than or equal to less than or equal to 1 அப்படிங்கிற ரெண்டு 2 சப் ப்ராப்ளமாக பிரிஞ்சிச்சு. இப்போ இதே சப் ப்ராப்ளத்தை இதே கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்வ் பண்ணும்போது ஏற்கனவே அந்த கண்டிஷன்லாம் நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணால் X2 less than or equal to 1, X2 greater than 2ங்கிற லைன் வேணும். X less than or equal to 1ங்கிற ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம் X2 equal to 1 மெஷர் பண்ணலாம். X2 equal to 1 மெஷர் பண்ணலாம். ஸோ X1 மெஷர் பண்ணலாம். அடுத்து X2 equal to less than or equal to 2 ஈக்குவேஷன் எப்படி பண்ணலாம் X2 equal to 2ங்கிற ஈக்குவேஷன். இப்போ X2 equal to 1 அப்படிங்கிற லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் என்னது X2 equal to 1ங்கிற லைன். X2 equal to 1ங்கிற லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா X2 equal to 0ங்கிற லைன். X2ங்கிற லைன் என்னது 0. இதில் வந்து X2 வேரியபிள் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இதில் X2 வேரியபிள் என்ன இருக்கும் 1ஆ இருக்கும். இதுதான் X2 equal to 1ங்கிற லைன். இப்போ இந்த 1ங்கிற லைனை வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் சப் ப்ராப்ளத்தை மெஷர் பண்ணியிருக்கேன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை லைன் வந்து பவுண்டரி ஆகுதுன்னு பாருங்க 1 2 3. அப்போ 3 லைன் வந்து என்ன பண்ணா பவுண்டரி ஆஃப் ரீஜன் வந்து என்ன பண்றது 3ம் என்னது ரீஜனா உருவாக்குது. அது இப்போ என்னடா பாயிண்ட்ல உருவாக்குதுன்னு பார்த்தீங்க அப்படி சொன்னா முன்ன ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் படி O A B Cங்கிற ரீஜன் மெஷர் பண்ணுது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு லைனை வந்து என்ன பண்ணா ரீஜனை வந்து என்ன பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறது. அந்த பாயிண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா B வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேயும் மென்ஷன் ஆகுது, இந்த பாயிண்ட்லேயும் மென்ஷன் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்லேயும் மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ A B C மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ D Eன்னு வச்சுப்போமே ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 0, இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ 3, இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருந்தது 7/4 7/2 இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, இந்த வேல்யூ என்னது X2 வேல்யூ 1. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,1 இருக்கும். இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் 0,1. ஸோ இந்த பாயிண்ட்டில் வேல்யூ தேவை, அப்படின்னு சொன்னால் இது எதோட ஈக்குவேஷனோ அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணு X1க்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷனோட பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் பண்ணால் 2x1 + 4x2 = 7. அது எதோட ஈக்குவேஷன் பண்ணால் 2x1 + 4x2 = 7ங்கிற ஈக்குவேஷன். அந்த 7ங்கிற ஈக்குவேஷனில் நான் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் வந்து எங்கே இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அப்போ X2ங்கிற பாயிண்ட்டில் இன்டர்செக்ஷன் ஆகுது. அப்போ இந்த லைனில் X2 வேல்யூ என்னவா இருக்கும் 1ஆ இருக்கும். அப்போ என்ன பண்ணு X2 = 1ங்கிற கண்டிஷனை இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணு. அப்போ 2x1 + 4x2 அப்போ 4x2 பதிலாக என்னது 1 = 7. அப்போ 2x1 = 7 - 4 = 3. அப்போ X1 = வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/2. X1 வேல்யூ இருக்குன்னா 3/2. அப்போ இந்த இடத்துல ரீஜனோட பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3/2, என்னது 1. 3/2, 1. ஸோ இப்போ இதுதான் பவுண்டரியில். இப்போ என்னன்னா இதோட ரீஜனோட மேக்ஸிமஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணு மேக்ஸிமஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மேக்ஸிமஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது கோஆர்டினேட் பாயிண்ட் வேணும். இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் எங்கன்னா 0,1 0,1. இந்த இடத்துல கோஆர்டினேட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படி சொன்னால் 3/1 3/1. ஸோ இந்த வேல்யூத்தில் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டு இடத்துல மேக்ஸிமைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸோ அப்ளை பண்ணு. அப்போ மேக்ஸிமைஸ் Z = X1க்கு பதிலாக என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் 0ன்னு செட் பண்ணுறோம் +4 மென்ஷன் பண்ணுறோம். 4 × 1 என்னது = 4. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் Z = X1க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் 3/2. X1க்கு பதிலாக 3/2 +4 +4 × X2 வேல்யூ என்னது 1. வேல்யூ சிம்பிளைஸ் பண்ணால்
3 plus 8 divided by 2 equal to 11 divided by 2. 11 divided by 2. அப்போ 11 by 2 2னா 2. அப்போ என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு 5 பாயிண்ட் சம்திங் இருக்கு 5 பாயிண்ட் சம்திங். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் சம்திங். இந்த பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்போ மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கன்னா ஸோ இந்த இடத்துல கிடைக்குது மேக்ஸிமஸ் வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்குது ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா திரும்பி இந்த கண்டிஷன் படி திரும்பி ஒரு சப் ப்ராப்ளம் இருக்கும். அந்த சிரமத்தை அப்புறம் பார்க்கலாம். சப் ப்ராப்ளத்தை அப்படி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் சப் ப்ராப்ளத்தை 2வை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. சப் ப்ராப்ளம் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மேக்ஸிமைஸ் பாயிண்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் வந்து Z ஈக்குவல் டு 11 divided by 2 எப்போனா x1 ஈக்குவல் டு 3 divided by 2 x2 ஈக்குவல் டு 1 இருக்கும்போது கிடைச்சிது. ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 3 divided by 2ன்னு இருக்குது. அப்போ சப் ப்ராப்ளம் வந்து பிரியும்னு அர்த்தம். இப்போ அதுக்கு முன்னாடி சப் ப்ராப்ளம் 2ன்னு அலோன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த சப் ப்ராப்ளம் 2வை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அப்போ சப் ப்ராப்ளம் 2வை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு x1 plus 4x2 substitute a constraint பார்த்தீங்கன்னா 2x1 plus 4x2 less than or equal to 7 and 5x1 plus 3x2 less than or equal to 15 and x2 greater than or equal to 2. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணால் 2x1 plus 4x2 less than or equal to 7ங்கிற ஈக்குவேஷன் இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணோம். அதில் 5x1 3x2 15ங்கிற ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் x2 ஈக்குவல் டு x2 greater than or equal to 2ங்கிற ஈக்குவேஷன். அப்போ x2 greater than or equal to 2ங்கிற ஈக்குவேஷன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ரீஜன் எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். நம்ம ரீஜன் தெரிஞ்சாதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அதோடைய பவுண்டரி எல்லையை கண்டுபிடிக்க முடியும். அதில் ரீஜனோட பவுண்டரி கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் than or equal to 7 less than or equal to 7. அப்போ நமக்கு தேவையான பீஸபிள் சொல்யூஷன் எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். பீஸபிள் சொல்யூஷன் எங்கே இருக்கும் இந்த டைம்ஸில் இருக்கும். பீஸபிள் சொல்யூஷன் இந்த பவுண்டரியில் இருக்கும் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 5x1 3x2 less than or equal to 15 இதுனா அதோட ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இங்கே என்னது இந்த இடத்துல மெஷின் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா x2 ஈக்குவல் டு greater than or equal to அப்போ ரீஜன் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல மெஷின் ஆகுது. இந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்பெட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பேத் மோட்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது பேத் மோட். இப்போ இது ரெண்டுமே என்னது வழியில் அதாவது இதுக்கு இருந்தாலும் அதாவது ரெண்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இதில் என்ன அது பேத் மோட் சொல்லுவாங்க. அதுதான் சொன்னேன். அண்ட் இட் இஸ் கேஸ் நோ பீஸபிள் சொல்யூஷன். அப்போ இதுக்கு என்ன கிடையாது எந்த ஒரு பீஸபிள் சொல்யூஷனும் கிடையாது. ஏன்னா ரீஜனை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரியுது. இங்கே ஒரு பார்ட்டுக்கு ஒரு பார்ட்டாக பிரியுது. அந்த இடைப்பட்ட இதில் எதுவுமே என்னது ரீஜன் இல்லை. ஸோ அதுதான் அண்ட் இட் இஸ் கேஸ் no feasible solution, hence the sub problem is path mode. சப் ப்ராப்ளம் இஸ் பேத் மோட். அப்போ அதுக்கு என்னது எந்த ஒரு சொல்யூஷனும் இதுக்கு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராப்ளம் 2ங்கிறது ஸ்டாப் ஆகிடும். ப்ராப்ளம் 2ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இஸ் பேத் மோட் இஸ் சப் ப்ராப்ளம் 1 சின்ஸ். அப்போ என்ன பண்ணால் இது பேத் மோட் ஆயிடுச்சால இது கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணால் சப் ப்ராப்ளம் 1க்கு போகணும். அப்போ சப் ப்ராப்ளம் 1ங்கிறது பார்த்தீங்களா இதோட சொல்யூஷனுக்கு போகணும். சின்ஸ் x1 ஈக்குவல் டு 3/2 அவங்க சப் ப்ராப்ளத்தோடைய எக்ஸோட வேல்யூ பார்க்குறது அப்படின்னு சொன்னால் 3/2 இருக்குது. இஸ் ஏ ஃப்ராக்ஷன் வி ஹேவ் அப்படி இருந்துச்சுன்னா x1 ஈக்குவல் 3/2 அது வந்து நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஞ்சன் பவுண்ட் மெத்தடில் x1 ஈக்குவல் 3/2 அப்போ ஒரு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்போ 1க்கு 2க்கு அந்த வேல்யூ இருக்குது. அப்போ எக்ஸார் வேல்யூ 1 xr ப்ளஸ் வேல்யூ 2 அதான் 1 less than or equal to x பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ என்னது 2. அப்போ x1 less than or equal to 1 and x greater than or equal to x greater than or equal to 2. இப்போ சப் 1 ப்ராப்ளம் சப் ப்ராப்ளம் 1ங்கிறது திரும்பி என்ன பண்ணுது 2 சப் ப்ராப்ளம் பிரியுது. 2 சப் ப்ராப்ளம் பிரியுது. அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறோம். அப்ளைங் திஸ் 2 கண்டிஷன் செப்பரேட்லி இன் தி சப் ப்ராப்ளம் 1 we have 2 சப் ப்ராப்ளம். அப்போ சப் ப்ராப்ளம் 1ங்கிறது மேலும் என்ன பண்ணுதுன்னா 2 சப் ப்ராப்ளமாக பிரியுது. அந்த சப் ப்ராப்ளத்தை இப்போ 3 and 4 மென்ஷன் பண்ணுவோம். இப்போ சப் ப்ராப்ளம் 3ன்னு எடுத்துக்கிட்டேன். சப் ப்ராப்ளம் 3ல சப் ப்ராப்ளம் 1 இருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் என்னது சப் ப்ராப்ளம் 1 கண்டிஷன் சப் ப்ராப்ளோடைய கண்டிஷன் அதாவது மேக்ஸிமைஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் சப்ஜெக்ட் கன்சென்ட் இதுதான் இருக்கும். இப்போ அடிஷனலாக சப் ப்ராப்ளம் 3ல எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் x1 greater than or equal to 1 இன்க்ளூட் ஆகுது. அப்போ x1 greater than or equal to 1. அப்போ இந்த 4 கண்டிஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கிராப்பிங் மெத்தபடி நான் படம் வரைஞ்சிருக்கேன். ஸோ படம் வரைஞ்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இது யார்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த லைன்லாம் உங்களுக்கு என்ன லைன் தெரியும். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லைன் வேல்யூ 2x1 plus 4x2 less than or equal to 7. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5x1 plus 3x2 less than or equal to 15. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x2 equal to 1 அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் x2 equal to 1ங்கிற ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x1 equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் அது x1 equal to 1ங்கிற ஈக்குவேஷன். x1 equal to
லெஸ் எல்லாமே என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ரீஜன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரீஜன்ஸ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. திரும்பி அடுத்த ரீஜன்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் இன் 0. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரீஜன் இந்த 4 பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ல தான் மட்டும் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 0,0, நெக்ஸ்ட் பாயிண்ட்னா 1,0, நெக்ஸ்ட் பாயிண்ட்னா 1,1, நெக்ஸ்ட் பாயிண்ட்னா 0,1. இப்போ இந்த 4 பாயிண்ட் பவுண்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுண்டரில் எங்கே மேக்ஸிமஸ் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். எங்கே மேக்ஸிமஸ் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அந்த மேக்ஸிமஸ் வேல்யூ பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மேக்ஸிமஸ் செட்டுக்குள்ளே x1 + 4x1 அப்ளை பண்ணு. அப்ளை பண்ண அப்படின்னு சொன்னால் இப்போ 0ன்னு அப்ளை பண்ணுங்க. x1 = 0 அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 4. ஃபர்ஸ்ட் இருக்கு மேக்ஸிமஸ் வேல்யூ 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0. இந்த வேல்யூ இங்கே 0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1,1. அப்போ x1க்கு 1 + 4 மிஷன் பண்ணால் அப்போ என்ன கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூனா அது 5. மேக்ஸிமம் வேல்யூ 5. நெக்ஸ்ட் அதர் டைம்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா 1,0. 1,0னா 1 + 0ன்னு கிடைக்கும் இஸ் 1. அப்போ இந்த 4 பாயிண்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த பாயிண்ட் கிடைக்குது. மேக்ஸிமம் வேல்யூ இந்த பாயிண்ட் கிடைக்குது. அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே கிடைக்குதுன்னா மேக்ஸிமைஸ் வேல்யூ வந்து 5 எப்போ அப்படின்னு சொன்னால் x1 = 1, x2 = 1. ஸோ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, அதுதான் மெஷர் பண்ணியிருக்காங்க. தி ஆப்ஷனல் சொல்யூஷன் இஸ் given by maximum z = 5. maximum z = 5 எப்போ அப்படின்னு சொன்னால் x1 = 1, x2 = 1 அப்படி இருக்கும்போது கிடைக்குது. since the solution is integers. ஸோ அப்போ சொல்யூஷன் எப்படி இருக்குது இன்டிஜராக இருக்குது. இன்டிஜர் இருக்குன்னா the value this sub problems cannot be the branching and the lower bounded of the objective fraction. ஸோ அப்போ சப் ப்ராப்ளத்தில் வந்து என்னது எனக்கு வந்து பாசிட்டிவ் அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் இண்டிஜுவல் கிடைக்கிறதால ஸோ என்ன பண்ண முடியாது சப் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ண முடியாது. இது பிரான்ச்சிங் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த சப் ப்ராப்ளம் வந்து இதோட என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் 5. அப்போ இதோட என்ன இதோட ஸ்டாப் ஆகிடுது. இதோட ஸ்டாப் ஆகிடுது. எது சப் ப்ராப்ளம் 3 முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்கணும்னா ஒரிஜினல் ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தில் வந்து 2 சப் ப்ராப்ளம் பிரிச்சுது. சப் ப்ராப்ளம் 1 அண்ட் சப் ப்ராப்ளம் 2. இப்போ சப் ப்ராப்ளம் 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ வேல்யூ அதாவது ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடச்சிச்சு. சப் ப்ராப்ளம் 2 பார்த்தீங்கன்னா இஸ் பேட் மோட். அப்போ அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அப்போ சப் ப்ராப்ளம் 1 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/2 இருந்ததால அது என்ன பண்ணால் 2 எனி 2 சப் ப்ராப்ளம்ஸ் அதர்வைஸ் அப்போ அதுக்கு இன் 2 சப் ப்ராப்ளம் பிரிஞ்சிச்சு. அந்த சப் ப்ராப்ளத்துக்கு பேர் வந்து சப் ப்ராப்ளம் 3. இன்னொன்னா சப் ப்ராப்ளம் 4. அந்த சப் ப்ராப்ளம் 3ல வந்து வேல்யூ வந்து ஸோ இண்டிஜர் தான் கிடச்சிச்சு. ஸோ அப்போ சப் ப்ராப்ளம் 3 என்ன நாட்டு கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரான்ச் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. இதோட வேல்யூ இந்த வேல்யூ முடிஞ்சிச்சு. இது சப் ப்ராப்ளம் 3 முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சப் ப்ராப்ளம் 4 பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம் வந்து இண்டிஜர் முடிஞ்சிச்சுன்னா இது ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படின்னா இதே மாதிரி என்ன திரும்பி கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்குது. ஓகேங்களா. திரும்பி சப் ப்ராப்ளம் 4 வந்து நம்ம பார்ப்போம். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 94434 and 9942. சப் ப்ராப்ளம் 4ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமைஸ் z = x1 + 4x2. சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தா 2x1 + 4x2 ≤ 7, 5x1 + 3x2 ≤ 15, x2 ≤ 1, x1 ≥ 2. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம கிராப்பிங் மெத்தட் படி நம்ம கிராப்பிங்கில் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்லாம் நாங்கள் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கணக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x1 + 4x2 ≤ 7. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5x1 + 3x2 ≤ 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா x1 = 2ங்கிற லைனும் x2 = 1ங்கிற லைனும் பார்க்குறோம். அப்போ x1
x2 ஈக்குவல் டு 1ங்கிற லைன் x2 ஈக்குவல் டு 2ங்கிற லைன். இப்போ நம்மளுக்கு தேவையான ரீஜன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லெஸ் தென் அப்போ லெஸ் தென் அப்படி சொன்னால் ஸோ ரீஜன் வந்து என்ன சார் இன்னர் சைடு கிடைக்கும். என்ன செய்கிறோம்? இன்னர் சைடு கிடைக்கும். ஸோ அப்போ இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x1 + 4x2 அப்போ இன்னர் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 15 தரலாம், அதுக்கும் இன்னர் சைடில் சொல்யூஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்போ x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா s2ங்கிற ஈக்குவேஷன் பார்க்கணும். x2 ஈக்குவல் டு 1ங்கிற லைன் அப்போ இதுக்கு இன்னர் சைடு ஆனால் x1 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அப்போ x2 ஈக்குவல் டு 2ங்கிற லைன் இருக்குது பார்த்தீங்களா. x2 ஈக்குவல் டு 2ங்கிற லைனுக்கு இன்னர் சைடு இல்லை, இட்ஸ் அவுட் சைடு. என்ன பண்ணுறேன்? அவுட் சைடு, அதற்கு வெளியில் பார்க்குறோம். அப்போ அது தேவையான ரீஜன் இந்த ரீஜன் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ரீஜனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து 2,0 இந்த டைமில் 3,0. இப்போ இந்த டைம்லையும் நம்ம மென்ஷன் பண்ணிச்சிருப்போம். இந்த டைமில் ஆல்சோ நம்ம கண்டுபிடிச்ச ரீஜன் தான் அது என்ன 39/5 14, 5/5 14. இப்போ நமக்கு தெரியாத ரீஜன் இந்த ரீஜன் மட்டும்தான். ஸோ அது எதோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 2x1 + 4x2 ஈக்குவல் டு 7ங்கிற ஈக்குவேஷன். அந்த 7ங்கிற ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் x1 ஈக்குவல் டு 2. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எனக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும்னா x2 வேல்யூ கிடைக்கும். x1 ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணுறேன். 2 × 2 ஈக்குவல் டு 4. அந்த 4 வந்து அந்த சைடு போச்சுன்னா 7 - 4 கிடைக்கும். அப்போ 3. அப்போ 4x2 ஈக்குவல் டு அது 3 கிடைக்கும். அப்போ 3 கிடைக்கும். அப்போ x2 வேல்யூ பண்ணால் 3/5 4. அப்போ எனக்கு ரீஜனுடைய கோஆர்டினேட் பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல 2,3,4 2,3,4. இப்போ இந்த 4 பாயிண்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமஸ் வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ மேக்ஸிமஸ் வேல்யூ வேணும்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு. அப்போ மேக்ஸிமஸ் z ஈக்குவல் டு அப்போ z ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறோம்னா 2,0 x-க்கு 2 பார்த்தோன்னா 4க்கு 0. அப்போ வேல்யூ என்னவா இருக்கும் 2. இது இந்த பாயிண்ட்ல ரீஜன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3,0 நெக்ஸ்ட் பாயிண்ட்ல 3,0. அப்போ அதில் மேக்ஸிமஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3யோட வேல்யூ 3 அடுத்து 0. அப்போ வேல்யூ என்ன இருக்கும் 3 இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணால் x-ஓட வேல்யூ பண்ணால் 39/5 14 39/5 14 ப்ளஸ் 4 இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரீஜன் பாயிண்ட் 5/5 14 இன்ட்டு 5/5 14. இப்போ இது எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 39 ப்ளஸ் 20 கிடைக்கும். 59/5 14 15/5 14. ஸோ இது 15/5 பார்த்தீங்கன்னா ஸோ திருத்த பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். என்ன கிடைக்கும் 3 பாயிண்ட் சம்திங். வேல்யூ என்னது நெக்ஸ்ட் வேல்யூ z ஈக்குவல் 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். 3 பாயிண்ட் சம்திங். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 2,3,4 இருக்குது. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த சைட்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ z ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன x1க்கு பதிலாக 2 x1க்கு பதிலாக 2 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 3/5 4 இன்ட்டு 3/5 4 மென்ஷன் பண்ணுறோம். 4 கேன்சல் ஈக்குவல் டு அது 5. அப்போ 2 3 பாயிண்ட் சம்திங் அண்ட் என்னது 5. அப்போ இந்த 4 பாயிண்ட்ல எங்கே மேக்ஸிமஸ் வேல்யூ இருக்குன்னா இந்த ரீஜனில் இந்த பாயிண்ட்ல இருக்கிற மட்டும் தான் என்னது மேக்ஸிமஸ் பாயிண்ட் கிடைக்குது. அதுதான் என்னது இந்த சொல்யூஷனுக்குன்னா மேக்ஸிமஸ் பாயிண்ட். அதோட பாயிண்டோட சொல்யூஷன் வரும். அதுதான் மேக்ஸிமஸ் z ஈக்குவல் டு 5 மேக்ஸிமஸ் z ஈக்குவல் டு 5 எப்பன்னு சொன்னால் x1 ஈக்குவல் டு 2 x2 ஈக்குவல் டு 3/5 4. x1ங்கிற 5 2ங்கிற பாயிண்ட்லையும் x2ங்கிற எங்கே இருக்குது 3 4ங்கிற பாயிண்ட்லையும் எனக்கு மேக்ஸிமஸ் கிடைக்குது. சின்ஸ் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ஸ் x2 ஈக்குவல் டு என்னது 3/5 4 சின்ஸ் x ஈக்குவல் டு என்னது 3/5 4 this sub problem is branched is further. அப்போ என்ன பண்ணிட்டோம் x2ங்கிற வேரியபிள் வந்து என்னவாயிடுச்சு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ திரும்பி என்ன பண்ணுன்னா திரும்பி ஒரு சப் ப்ராப்ளத்தை கொண்டு போகும். அதுதான் இந்த சப் ப்ராப்ளம் 4 since x2 ஈக்குவல் டு 3/5 4. அப்போ சப் ப்ராப்ளம் 4ல் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் x2 ஈக்குவல் டு 3/5 4 கிடச்சிருக்கு. அதனால அது 2 சப் ப்ராப்ளம் பிரிக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணுறோம். we have 0 less than or equal to x2 less than என்னது 1. ஏன் அப்படின்னு சொன்னால் 3/5 4ங்கிறத வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ அப்போ 0க்கும் 1க்கும் இடையில தான் அந்த வேல்யூ இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ x2 less than or equal to 0 or x2 greater than or equal to 1. Applying this 2 condition 1/1 in the sub problem 4 we have 2 sub problems. அப்போ sub problem 4ங்கிறது மேலே என்னது 2 sub problem பிரியுது. இப்போ அந்த sub problemத்தை என்ன பண்ணிருக்கோம் sub problem 5ன்னு எடுத்திருக்கோம். sub problem 5ல 4த்தோட எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 4த்தோட கண்டிஷன் என்ன இருக்கோ அதே என்ன பண்ணுறோம் x1 கிடையாது 2 வழிக்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். x1 கிடையாது 2. இப்போ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா x2 less than or equal to 0ங்கிறது மென்ஷன் பண்ணுறோம். x2 less than or equal to 0 இஸ் சப் ப்ராப்ளம் 5. இப்போ இந்த சப் ப்ராப்ளம் 5 வந்து திரும்பி நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்கிராப்பிங் மெத்தடில் இதோட டேர்ம்ஸோட படத்தெல்லாம் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மட்டும் தான் கிரேட்டர் தென் மென்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இன்னர் சைடாக இருக்கும். எல்லாமே என்ன இருக்கும் இன்னர் சைடாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் x2 ஈக்குவல் டு 0 x2 ஈக்குவல் டு 0
x2 ஈக்குவல் டு அதாவது x1 ஈக்குவல் டு 0ங்கிற லைன் x2 ஈக்குவல் டு 0ங்கிற லைன் அப்போ இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த ரீஜன் இருக்கு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ரீஜன் இருக்கிற பாயிண்ட் என்ன இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான். அந்த 2 பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் 2,0 இன்னொரு பாயிண்ட் 3,0 2,0 3,0 அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது அந்த ரீஜன் இருக்குது அதுதான் 2,0 3,0 இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டில் எங்கே வந்து நம்ம மேக்ஸிமஸ் வேல்யூ இருக்குது நம்ம பார்க்கணும். அந்த மேக்ஸிமஸ் வேல்யூக்கு நம்ம அப்ளை பண்ணணும். மேக்ஸிமஸ் 2,0ங்கிற ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3,0 2,0 வந்து மேக்ஸிமம் Z ஈக்குவல் டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு x1க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணு. 2ல் அப்ளை பண்ண வேல்யூ என்னது 2 ஏன்னா அதர்வைஸ் என்னது 0. அதே மாதிரி மேக்ஸிமைஸ் Z பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணது வேல்யூ 3 கிடைக்கும். அப்போ மேக்ஸிமைஸ் வேல்யூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ரீஜனில் இந்த பாயிண்ட்டில் இருக்குது, இந்த பாயிண்ட்டில் கிடைக்குது. அப்போ மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு 3 மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு 3 எப்போ அப்படின்னு சொன்னால் x1 ஈக்குவல் டு 3 x2 ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் என்ன இருக்குது இண்டிஜர் நம்பராக இருக்குது, இதுவும் என்ன இருக்குது இண்டிஜர் நம்பராக இருக்குது. அப்போ இண்டிஜர் நம்பருக்குத்தால இந்த சப்ராப்ளம் 5க்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிச்சின்னு அர்த்தம். சப்ராப்ளம் 5க்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. இன்னும் அதர்வைஸ் சப்ராப்ளம் 4ங்கிறது ரெண்டாக பிரிஞ்சதால சப்ராப்ளம் 5 அண்ட் சப்ராப்ளம் 6ன்னு இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறதுன்னா சப்ராப்ளம் 6 சால்வ் பண்ணு. சப்ராப்ளம் 6 இப்போ நான் சால்வ் பண்ண போவோம். இப்போ சப்ராப்ளம் 6 அதாவது 5 வரைக்கும் பார்த்தோம். 5ஓட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதோடைய கன்டினியூட்டி பார்த்தா சப்ராப்ளம் 4ங்கிறது ரெண்டாக பிரிஞ்சுது சப்ராப்ளம் 5 அண்ட் சப்ராப்ளம் 6. இப்போ நம்ம பார்க்கும்போது சப்ராப்ளம் 6 போகிறோம். ஸோ சப்ராப்ளோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிசிஷன் ஃபங்க்ஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் x1 + 4x2 சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொன்னால் இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் x2 > 1ங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். இது மென்ஷன் பண்ணால் இதோடைய கிராஃபிக்கல் மெத்தட் படி நம்ம கிராஃபிக்கல் படம் வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இந்த x2 > 1 அண்ட் x2 > 1 அதாவது என்னன்னா x2 > x2 அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ரீஜன் வந்து வெளியிலயும் உள்ளே இருக்குன்னா ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ரீஜனான சொல்யூஷன் கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க தி சப் ப்ராப்ளம் கேஸ் நோ பீசபிள் சொல்யூஷன். ஸோ அப்போ கிராஃபில் இந்த இடத்துல என்ன கிடைக்காது எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. அதனால இது நோ பீசபிள் சொல்யூஷன். அதுக்கு என்ன எந்த ஒரு பீசபிள் சொல்யூஷனும் இல்லை. கேஸ் தி சப் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ பேக் மோட். அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து என்ன க்ளோஸ் ஆகிடும். மேக்ஸிமம் சொல்கிறேன் இப்போ x2 > 1 x2 > 1 இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே லைனில் இருக்கிறதால ஸோ இப்போ என்ன இருக்காது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதான் இந்த பீசபிள் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பீசபிள் சொல்யூஷன் இதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சப்ராப்ளத்தோட பிரான்ச் இது எஸ்ஏ பேத்தோட க்ளோஸ் ஆகிடும். இதுதான் அந்த கிராஃபோட மெத்தட். இப்போ அமாங் தி அவைலபிள் இண்டிஜர்ஸ் valued solution the best integer solution is given by subproblem 3. அப்ப இதுல வந்து நம்ம கண்டுபிடிச்சதுல எது வந்து பெஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கான சார்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்க அப்படினா சொன்னா இதுதான் அதோட சார்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமைஸ் Z ஈக்குவல் டு x1 + 4x2 அதோடைய சப்ஸ்டிட்யூட் கன்ஸ்டன்ட் 2x1 + 4x2 ≤ 7 and 5x1 + 3x2 ≤ 15 and x1 x2 > 0. இப்போ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு எந்த சொல்யூஷன் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் 7 கிடைச்சிது. எப்பன்னு சொன்னால் x1 = 0 x2 = 754. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிஜர் தேவை x2 வேல்யூ வந்து 754. அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது மெத்தும் போது ரெண்டு பிரான்ச் உருவாகும். ஒன்று சப் ப்ராப்ளம் 2 இன்னொன்று சப் ப்ராப்ளம் 3. இது என்ன சப் ப்ராப்ளம் 3 மென்ஷன் ஆகும். சாரி சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2 சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 2. இப்போ சப் ப்ராப்ளம் 1ல நம்ம என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்னு சொன்னால் x2 ≤ 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அந்த கண்டிஷனில் அதான் சொன்னால் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்ன கிடைச்சிச்சுன்னா 11/2 கிடைச்சிது. எப்பன்னு சொன்னால் x1 = 3/2 x2 = 1. அப்போ இதோட கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதில் வந்து இண்டிஜிஸ் வேல்யூ கிடைக்கல. அப்போனா சப் ப்ராப்ளம் 1ங்கிறது மேலும் டு சப் ப்ராப்ளமாக பிரியும். அந்த சப் ப்ராப்ளம் மேலும் டு 2 பிரிகிறதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சப் ப்ராப்ளம் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் அதில் எந்த பெசிபிள் சொல்யூஷன் இல்லை. ஸோ அதை என்ன ஆகிடும் அது க்ளோஸ் ஆகிடும். அது என்ன ஆகிடும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ சப் ப்ராப்ளம் 1 வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சு. அது சப் ப்ராப்ளம் 3 அண்ட் சப் ப்ராப்ளம் 4. சப் ப்ராப்ளம் 1 சப் ப்ராப்ளம் 4. அப்போ மேக்ஸிமைஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் Z = 5 கிடைச்சிது. எப்பன்னு கொடுத்தா x1 = 1 x2 = 1 இருக்கும்போது நம்மளுக்கு என்னது 5ங்கிறது கிடைச்சிச்சு. அப்போ இது இண்டிஜர் கிடைச்சதால இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ண வேண்டாம். அது பேக் மோட முடிஞ்சிச்சு. திரும்பி அதுலேயே சப் ப்ராப்ளம் 1 ரெண்டாக பிரிஞ்சதா இதில் 3 and 4 இருக்கு. இப்போ 4ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் Z வேல்யூ கிடைச்சது என்னன்னா மேக்ஸிமைஸ் Z = 5 கிடைச்சது. x1 = 2 x2 = 3/4. அப்போ இங்கே S ஓட வேல்யூ வந்து நம்ம எப்படின்னா ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்களே இது என்ன ஆகிடும்
ஸோ இது வந்து பிரான்ச் ஆகும். திரும்பி அடுத்த சப் ப்ராப்ளம் உருவாக்கும். அப்போ சப் ப்ராப்ளம் 4ங்கிறது மேலே என்ன பண்ணால் 2 சப் ப்ராப்ளம் உருவாகுது, சப் ப்ராப்ளம் 5 அண்ட் சப் ப்ராப்ளம் 6. சப் ப்ராப்ளம் 4 வந்து எப்படின்னா சப் ப்ராப்ளம் 5ல பார்த்தீங்கன்னா x2 less than 0ங்கிறது 5லையும் x1 greater than equal to 1ங்கிற லைனும் பிரிஞ்சு இப்போ நம்மளுக்கு என்னன்னா மேக்ஸிமைஸ் z equal to 3ன்னு கிடைச்சிது, x1 equal to 3, x2 equal to 0 கிடைக்கும் போது ஈஸியாக பேத் மோட், ஏன்னா இது இண்டிஜர் கடைசியில் பேத் மோட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, இன் பீஸ்ஃபுல் சொல்யூஷனாக கிடச்சிச்சு. ஸோ அப்போ என்னது பேத் மோட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சார்ட் படி என்ன பாருங்கன்னா அந்த ப்ரோக்ராமோடைய பிரான்ச்சிங் பவுண்ட் மெத்தட், அதாவது ஒன்று என்னது கண்டு ஆகிட்டு எங்கே போய் முடியுது நம்ம பார்க்குறோம். இதில் வந்து எது பெஸ்ட் அவைலபிள் ஆன்சர் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் தி பெஸ்ட் அவைலபிள் இண்டிஜர் ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் மேக்ஸிமம் 5. அப்போ இதில் வந்து 2 சொல்யூஷன் இடத்துல கிடைக்குது. ஒன்று இந்த மேக்ஸிமஸ் 5 கிடைக்குது, இன்னொன்று மேக்ஸிமஸ் 3 கிடைக்குது. இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டான்னு பார்க்கணும். 3யோட 5 தான் மேக்ஸிமஸ் வேல்யூ. அப்போ மேக்ஸிமஸ் 5ங்கிறது தான் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ என்னன்னா x1 equal to 1, x2 equal to 1. ஸோ அப்போ இங்கே தான் சொல்யூஷன் கிடைக்குது. அப்போ நமக்கு தேவையான வேல்யூ எங்கே இருக்குன்னு சொன்னால் மேக்ஸிமஸ் equal to 5 எப்போனா x1 equal to 1, x2 equal to 1. இதுதான் கண்டுபிடிக்கிறது. நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது என்ன பண்ணால் இதே மாதிரி சார்ட் பண்ணு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பிரான்ச் பவுண்ட் மெத்தடில் ஒன்றும் அதிகமான வேலை கிடையாது. இது இந்த கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ வேறு கிடையாது. கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த சப் ப்ராப்ளத்தை பிரிக்கிறோம். இந்த XR அந்த தான் மென்ஷன் பண்ணு, XR ஸ்டார் less than XR ஸ்டார் ப்ளஸ் 1 இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷன் வந்து நம்ம என்ன இண்டிவிஜுவல் வேல்யூ இருக்குது, நம்ம இந்த ப்ராசஸ் பயன்படுத்திருக்கணும். கடைசியில் இந்த சார்ட்டை போட்டுட்டு இந்த சார்ட்டில் எது பெஸ்ட் ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இதுதான் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட், கிராப்பிக்கல் மெத்தடு. இதோடைய அடுத்த மெத்தடு நெக்ஸ்ட். இப்போ பிரான்ச் மெத்தட் ப்ராப்ளம்ல இதுதான் கண்டிஷன்ஸ்னு. இப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராப்பிக்கல் மெத்தடை சால்வ் பண்ணி நம்ம பிரான்ச் அண்ட் பவுண்டோடைய சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இதே வந்து இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில் சிம்பெஸ்ட் மெத்தட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.